உறவுகள எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. லைவ் போடுறவங்க, லைவ் வேண்டாம் எனக்கு வியூஸ் போகல, பேட் கமெண்ட் வருது. அதனால லைவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு லைவ முடிச்சவங்க, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். நெறைய பேர் வந்து ஸ்பேனர் குடுக்குறது எப்படிக்கா? அப்படின்னு கூட கேட்டிருக்கீங்க. ஸ்பேனர் குடுக்கறனால நல்லதா? கெட்டதா? இதனால என்ன பிரச்சனைகள் வரும்? அப்படின்னு நெறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கேட்டுட்டு அத பண்ணணுமா? பண்ணக்கூடாதுங்கிறது உங்களோட முடிவுல மட்டும் தான் இருக்கு. நான் சொல்றதுக்காக நீங்க அந்த விஷயத்த எதுவும் செய்யக்கூடாது. நான் முன்னக்கூட்டி வீடியோக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அத பண்ணணும். நான் அந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. நான் நெறைய விஷயங்கள் சொல்லுவேன். அது புரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு. அப்ப நம்மளோட சேனலுக்கு ஸ்பேனர் தேவையா? தேவை இல்லையா? யாருக்கு ஸ்பேனர் குடுக்கலாம்? எந்த விஷயத்துக்காக அந்த ஸ்பேனர் வந்து யூஸ் ஆகும்? அப்படிங்கிற விஷயத்த பத்தி நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். நெறைய பேர் வந்து இது டவுட்டாவே கேட்குறீங்க. எனக்கு நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா லைவ்ல வந்து எனக்கு சுத்தமா வியூஸே போகல. என்ன ரீசனா இருக்கும்? நெறைய பேருக்கு தெரியாது. ஸ்பேனர் வந்து ஒவ்வொருத்தவங்க லைவ்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 ஸ்பேனர், 6 ஸ்பேனர் வந்து குடுத்து வச்சிருப்பாங்க. அத மாதிரி விஷயம் தான் நான் சொல்லப் போறேன். இது ஸ்பேனர் மேலயும் தப்பு கிடையாது. நம்ம மேலயும் தப்பு கிடையாது. அ எதுக்காக என்ன விஷயங்கள அவங்க ஸ்பேனர் குடுத்தவங்க பண்ணுவாங்க. அதனால நம்மளோட சேனலுக்கு என்ன பிரச்சனை வரும்? நம்மளோட சேனல் என்ன வியூஸ் போகாம ட்ராப் ஆகும்? அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லா நான் சொல்லப் போறேன். ஸ்கிப் பண்ணாம கேட்டுட்டு வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்பேனர் வந்து குடுக்குறது. சரிங்களா? லாங்கா ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஸ்பேனர் கேட்குறாங்க. அத லாங்கா பிரஸ் பண்ணீங்கன்னா, கீழ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில ஸ்பேனர்ன்னு கேட்கும். அவங்களுக்கு குடுத்தீங்கன்னா, ஸ்பேனர் ஓகே ஆயிரும் அவங்களுக்கு. இதனால என்ன நன்மைகள் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க ஒரு ஸ்பேனர் வந்து குடுக்குறீங்க. நான் வந்து கையில நான் என்னோட சேனல்ல கையில லைவ் வச்சுட்டே தான் நான் போடுவேன். எனக்கு எவ்வளோ கமாண்ட் வந்தாலும் இன்னைய வரைக்கும் என்னோட சேனல்ல யாருக்கும் நான் ஸ்பேனர் குடுக்கவே கிடையாது. என்னோட சேனல்ல வந்து நானே என்னோட பிரச்சனைகள நான் சால்வ் பண்ணிக்குவேன். சரிங்களா? ஹைட் பண்றதோ, எந்த எந்த ஐடியா ஹைட் பண்ணணும், எந்த ஐடி ரிப்போர்ட் பண்ணணும், எந்த ஐடி டைம் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. மெயினா டைம் அவுட் மட்டும் முக்கியமா வச்சுக்கோங்க. லைவ்ல வந்து அதிகமா ஹைட் பண்றது, டெலீட் பண்றது இது வேண்டவே வேண்டாம். டைம் அவுட் முடியலையா? டைம் அவுட். இப்ப நான் 1 ஹவர் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில நீங்க வந்து டைம் அவுட் வந்து குடுத்துருங்க. சரிங்களா? டைம் அவுட் குடுத்துட்டு அதுக்கடுத்து அந்த லைவ்ல வந்து அவங்க மெசேஜ் பண்ண மாட்டாங்க. ஒரு கமாண்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களால அந்த 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 நீங்க குடுத்த டைம் வரைக்கும் உங்களுக்கு மெசேஜ் அவங்க பண்ண முடியாது. அந்த மாரி குடுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதனால வந்து ஸ்பேனர் இப்ப நீங்க ஒருத்தவங்களுக்கு குடுக்குறீங்க. இந்த மாரி என்னோட லைவ்ல வந்து நானே என்னோட லைவ சமாளிச்சுப்பேன். அதே மாரி நீங்களும் உங்களோட லைவ வந்து சமாளிச்சுக்கோங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஸ்பேனர் வந்து குடுக்க விருப்பப்படுறீங்கல்ல. ஸ்பேனர் யார் யாருக்கு குடுக்கலாம்? அடுத்த ரீசன் வந்து யார் யாருக்கு ஸ்பேனர் குடுக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து நெனைப்பீங்க. இப்போ உங்ககிட்டயே 2 மொபைல் இருக்கும். சரிங்களா? 2 மொபைல் 2 சிம் போட்டு உங்களோட சேனல் உங்களோட செ 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 ஒரு செல்லுல இருக்கும். இன்னொரு செல்லுல அந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வேற மெயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, அதுல சில பேர் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில உங்க ஃபேமிலில ஒருத்தவங்களோட செல்லுல வந்து உங்களோட சேனல் இருக்கும். அப்படி அதிகபட்சம் வந்து மேக்ஸிமம் உங்க வீட்டுக்காரங்க செல்லுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஸ்பேனர் குடுக்கலாம். அந்த ஐடிக்கு. ஏன்னா, நீங்க வந்து உங்களோட லைவ் போடும்பொழுது உங்க செல்ல அங்க வச்சுட்டு, நீங்க உங்களோட செல்லுல உங்க வீட்டுக்கார் செல்லுல இப்ப வந்து நீங்க லைவ் பார்க்குறீங்க. இந்த கமாண்ட டைம் அவுட் பண்ணணும். நம்ம அங்க போய் டைம் அவுட் பண்றதுக்கு நம்மளால முடியாது. சில பேத்துக்கு நெறைய பேரால கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பீங்க. ஸ்டாண்ட்ல வச்சு லைவ் போடுவோம். அப்படி பட்சத்தில அங்க இருக்கும். அப்ப உங்க வீட்டுக்கார் செல்லுல நீங்க கையில வச்சிருப்பீங்க. அப்ப அவங்களுக்கு அந்த ஸ்பேனர குடுத்தீங்க. உங்க வீட்டுக்காரவங்களுக்கு அந்த ஸ்பேனர குடுத்தீங்கன்னா, எந்த விஷயத்த டைம் அவுட் பண்ணலாம்? எந்த இத ஹைடு பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்பேனர் குடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களோட நீங்க என்னென்ன உரிமை எடுத்துக்கிறீங்களோ, அந்த ஸ்பேனருக்கு அவ்வளோ உரிமையும் இருக்கும் லைவ்ல. சரிங்களா? ரிப்போர்ட் பண்றதுலேருந்து, ஹைட் பண்றதுலேருந்து, ரிமூவ் பண்றதுலேருந்து, டெலீட் பண்றதுலேருந்து, டைம் அவுட் குடுக்குறதுலேருந்து எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஒரு ஸ்பேனர் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இவ்வளோ விஷயமும் அவங்க கையில இருக்கும். சரிங்களா? எல்லாரும் ஒரே மாரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த உலகத்துல. சரிங்களா? ஸ்பேனர் நீங்க குடுக்குறீங்க. இப்ப எத்தன பேருக்கு சில பேர் குடுத்து வச்சிருப்பீங்க. ஒரு 5 பேருக்கு, 6 பேருக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்பேனரு. உங்களோட லைவ நீங்களே கணிச்சு பாருங்க. ஸ்பேனர் குடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட லைவ் எப்படி இருந்துச்சு? ஸ்பேனர் குடுத்ததுக்கப்புறம் உங்க லைவ் எப்படி போகுது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. என்ன அப்படின்னா, ஸ்பேனர் மேல எந்த தப்பும் கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க ஒரு பாசத்துல ஒரு ஸ்பேனர் நீங்க ஒரு 5 பேத்துக்கு குடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு ஃப்ரெண்டா நம்மளுக்கு ரெகுலரா வர சப்ஸ்கிரைபர்ன்னு நெனச்சு, நீங்க ஒரு 5 பேருக்கு ஸ்பேனர் குடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாரி லைவ் போட்டு நீங்க லைவ் போயிட்டே இருக்கு. அப்ப நீங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள வந்து திட்டுறாங்க. பேட் கமாண்ட் வர்றது இப்ப மெயினா ஆயிடுச்சு லைவ்ல. உங்கள வந்து திட்டுறாங்க. திட்டுறது வேற, பேட் கமாண்ட் வேற. அது நெறைய விஷயத்துல நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். பேட் கமாண்ட்னா அசிங்கமான வார்த்தையில திட்டுறது தான் பேட் கமாண்ட். சரிங்களா? இத வந்து நீங்க என்ன பண்ணலாம், டைம் அவுட் குடுக்கலாம். அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, தப்பி தவறி இனிமேலு உங்களுக்கு வந்து இந்த ஐடி வரவே கூடாதுன்னு சொல்லி ஹைட் பண்ணிருவாங்க. ஸ்பேனர் குடுக்குறீங்களா, நீங்க அந்த ஸ்பேனர் 5 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்மளோட ஃப்ரெண்ட, நம்மளோட சொந்தக்காரவங்கள திட்டுறாங்களே அப்படிங்கிற கோவத்துல, அவங்க ஆதங்கத்துல என்ன பண்ணுவாங்க, ஹைடு பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? ஒரு லைவ்ல ஒரு 5 சப்ஸ்கிரைபர நீங்க ஹைடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து கன்ஃபார்மா உங்களோட சேனல்ல வியூஸ் கன்ஃபார்மா வந்து ட்ராப் ஆயிரும். சரிங்களா? டைம் அவுட் குடுக்கலாம். எவ்வளோ பேர்னாலும் நீங்க டைம் அவுட் குடுக்கலாம், ரிமூவ் பண்ணலாம். அந்த மெசேஜ் வந்து எல்லாருக்கும் காட்டக்கூடாது அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம்.
பேடு கமாண்ட் வரத வந்து டைம் அவுட் குடுக்கலாம். மெயினா வந்து டைம் அவுட் அவங்க உங்க மேல உள்ள பாசத்துல என்ன பண்ணிருவாங்க, ஹைடு பண்ணிருவாங்க. இனிமேல் உங்களுக்கு வந்து இவங்க எப்போதுமே கமாண்ட் குடுக்காத மாரி என்ன பண்ணிருவாங்க, ஹைடு பண்ணிருவாங்க. சரிங்களா? இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைவ் வந்து உங்களுக்கு நெறைய போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு நாளைக்கு ஒரு 5 ஹைடு நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வியூஸ் வந்து ட்ராப் ஆகும். யூடியூப் சேனல்ல லைவ் போடுறவங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப வந்து எப்படி அப்படின்னா, ஒரு மூஞ்ச பாரு, மொகரைய பாரு, இதெல்லாம் வந்து காமனா வந்து எல்லாருமே பேசுற ஒரு விஷயம். நம்ம திட்டுற விஷயம் சாதாரணமா எல்லார் வாயிலயும் தினைக்கும் வர ஒரு சாதாரணமா ஒரு விஷயமா தான் இருக்குது இப்போ உள்ள காலகட்டங்கள்ல. அப்ப வந்து உங்கள வந்து அந்த லைவ்ல என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "மூஞ்ச பாரு, உன் மூஞ்செல்லாம் கேவலமா இல்லையா?" அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான். அது வந்து எனக்கு அந்த வார்த்தை புடிக்கல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். இல்லன்னா டைம் அவுட் அவங்களுக்கும் எனக்கு குடுக்கல அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருவாங்க, எல்லாத்துக்குமே பேட் கமெண்ட் போடுறதுக்கும் சரி, சும்மா நம்மளோட ஃபேஸ கேவலமா பேசுறது தெரியும். உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையான்னு சொல்றதுக்கு நம்மள சும்மா சாதாரணமா திட்டுறவங்கள கூட இந்த ஸ்பேனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹைட் பண்ணுவாங்க, டைம் அவுட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் அந்த ஸ்பேனர் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் ஹைட் பண்ணுவாங்க. இல்லன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ வந்து நம்ம அக்காவ வந்து இவங்க வந்து தப்பா பேசுறாங்க. இவங்கள வந்து இனிமேல் நம்மளோட சேனலுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி என்ன பண்ணிருவாங்க, ஹைடு பண்ணி விட்டுருவாங்க. இதனால உங்களோட சேனல்ல கண்டிப்பா வியூஸ் ட்ராப் ஆகும். இத நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸ்பேனர் குடுக்குறதுக்கு முன்னக்கூட்டி. இதுக்கு முன்னக்கூட்டி நீங்க ஸ்பேனர் குடுத்துருப்பீங்கல்ல லைவ்ல. ஸ்பேனர் குடுத்துருப்பீங்க. இப்ப எனக்கு லைவ் போட புடிக்கலன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த ஸ்பேனர்லாம் அவங்க கிட்டயே தான் இருக்கும். அவங்க சாதாரணமா நீங்க இப்ப வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்க, ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, அதுல கூட போய் அந்த கமாண்ட ஹைட் பண்ண, டெலீட் பண்ண இந்த மாரிலாம் இருக்கும். அதனால அவங்க கிட்ட குடுத்த ஸ்பேனர நீங்க ரிட்டர்ன் கேட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? அந்த மாரி கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம ரிட்டர்னு. அந்த மாரி ஒரு சின்ன விஷயம் ஒரு வாட்டி நான் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, அத உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்பேனர் நான் குடுத்தேன். அவங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்னோட லைவ்ல வந்து. அப்ப எனக்கு வியூஸ்லாம் அதிகமா போகவே போகாது. சரிங்களா? வியூஸ் போகாது. சத்தியமா எனக்கு இந்த ஹைடு பண்றதுனா என்னன்னே தெரியாது. நான் வர மெசேஜ வந்து டெலீட் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஹைடு தெரியாது, டைம் அவுட் தெரியாது. இந்த மாரி விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஸ்பேனருக்கு எல்லாமே தெரியும். அப்ப என்ன பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு அந்த ஸ்பேனர நான் குடுக்கேன். குடுத்து 1 வாரம் ஆகுது. எனக்கு எந்த பேட் கமாண்டும் எனக்கு வந்து காட்டாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஐடியுமே வந்து ஹைடு பண்ணி விட்டுருக்காங்க. சும்மா மூஞ்ச பாரு, முகரைய பாரு, இப்படி சாதாரணமா பேட் கமாண்ட விட திட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சேனல ஃபுல்லா ஹைடு பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் குரோம் ப்ரௌசர்ல போய் பார்த்தா 111 ஹைடு இருந்துச்சு. 111 ஐடி வந்து ஹைடுல இருந்துச்சு. சரிங்களா? 111 ஹைடு வந்து ஹைடுல இருந்துச்சு. அத அவ்வளவே நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு, மறுபடியும் நான் லைவ் போட ஆரம்பிச்சேன். 1 மாசம் எனக்கு லைவ் போகவே கிடையாது. சரிங்களா? 1 மாசத்துக்கிட்ட அந்த லைவ் வந்து 200, 300, 400 எனக்கு அப்படியே அந்த 1000 கிட்ட தொட வரும்போது நான் இந்த மாரி ஸ்பேனர் குடுத்து எனக்கு அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. அதனால அவங்கள்ட்ட நான் ஸ்பேனர கேட்டு வாங்கிட்டேன். மறுபடியும் என்னோட லைவ்ல வரும்பொழுது அவங்கள்ட்ட ஸ்பேனர நான் சொல்லிட்டே நான் எடுத்துக்கிட்டேன். எடுக்கிறப்போ மறுபடியும் வந்து அவங்க என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? "உனக்கெல்லாம் உதவுனதுக்கு வந்து எனக்கு நல்லா தேவ. உனக்கெல்லாம் உதவுனேன் பாரு. உனக்கெல்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன்" அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரிங்களா? அதனால யாருக்கு ஸ்பேனர் குடுக்கணும், குடுக்கக்கூடாது நீங்க பார்த்து குடுங்க. உங்களுக்கு 2 செல் இருந்தா நீங்களே ஸ்பேனர் குடுத்துக்கோங்க. அது போக உங்க வீட்டுக்காரங்கள்ட்ட செல் இருந்தா அவங்க கிட்ட குடுத்துக்கோங்க. அவங்க ஐடியில இருந்து எப்படி உங்களோட சேனல வந்து நீங்க டைம் அவுட் குடுக்கணும், ரிமூவ் பண்ணணும் அப்படி பண்ணுங்க. ஹைடு பண்ணாதீங்க. அதிக சேனல வந்து ஹைடு பண்ணுனீங்கன்னா, ஒரு லைவ் போடுற சேனலா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து வியூஸ் ட்ராப் ஆகும். நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வர்றது பேட் கமெண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஸ்டாண்டர்ட்ல வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு லைவ் போடுறீங்க. அவங்க அவங்களோட வேலைகள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்காக அவங்க ஹெல்ப் பண்றாங்க. சரிங்களா? ஹெல்ப் பண்றாங்க. உண்மைக்குமே அவங்க வந்து ஹெல்ப் தான் உங்களுக்கு பண்றாங்க. ஆனா, அது என்ன பண்றாங்கன்னா, உரிமையில பண்ற ஹெல்ப்னால உங்களோட சேனலுக்கு வியூஸ் போகும். சரிங்களா? அதனால உங்களோட சேனல நீங்க வந்து பாதுகாப்பா பார்த்துக்கோங்க. உங்களோட நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில ஒவ்வொரு சேனலுக்கு வியூஸ் போறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. லைவ்லலாம் அந்த அளவுக்கு டாலர் ஆகாது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல ஒரு 10K போகுது, இதுல ஒரு 20K போகுதுன்னா, கண்டிப்பா அதுல ஒரு பாதி சம்பளம்னாலும் நமக்கு டாலர் ஆகும். சப்ஸ்கிரைபர் வருவாங்க. லைவ் போட்டீங்கன்னா, உங்களோட வாட்சிங் ஹவர் வரும். மானிட்டேஷன் ஆகாத சேனலா இருந்தா வாட்சிங் ஹவர் வரும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. அதனால பார்த்து கவனமா செய்யுங்க. உங்களோட வீடியோல வந்து ஸ்பேனர் குடுக்குறது வந்து குடுக்கலாமா, குடுக்கக்கூடாதா? அது உங்களோட விருப்பம் மட்டும் தான். இல்ல நான் குடுத்துக்கிறேன். என்னோட சேனல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். சரிங்களா? ஸ்பேனர பத்தி எனக்கு கேட்டவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய் உறவுகளே! பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.